ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலாம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு தோலோடு நான் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் 2 கொத்து கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 5 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. உருளைக்கிழங்கு பெருசாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம வதக்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி நான் நல்லா வதக்குவேன். அதனால அதெல்லாம் கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெட் கலர் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான், வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதை சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா பெரட்டி கிண்டி விடுங்க. நல்லா மசாலா அந்த உருளைக்கிழங்குல ஏறட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு எப்படி நல்லா மசிச்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டும்போது பெருசாக இருந்ததில்ல. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.